ஓம் முருகா போற்றி, கந்தா போற்றி, கடம்பா போற்றி, கதிர்வேலா போற்றி, அறுபடை வீடு கொண்ட முருகப்பெருமானே போற்றி போற்றி. என் செல்ல குழந்தையே, திருச்செந்தூர் முருகன் சவாலாகச் சொல்கிறேன். இன்று உனக்கான திடீர் திருப்பம் வரும். உன் மனம் குளிரும். நல்ல நிகழ்வுகள் நடக்கும். இது முருகப்பெருமானின் சத்திய வாக்கு, அருள் வாக்கு. உனக்கு வரும் துன்பங்களை நான் தாங்கிக் கொண்டு உனக்கு இன்பத்தை கொடுப்பேன். உனக்கு வெற்றிக்கு நடுவில் வாழ்வில் இடையூறாக இருந்த சிறிய சிறிய சறுக்கல்கள் எல்லாம் வெளியேற்றி விடுவேன். உன் மன வலிமையை சோதிப்பதற்காகவே இவையெல்லாம் நடத்தப்படுகிறது, புரிகிறதா? அதே நேரத்தில் என் செல்ல குழந்தை மன வலிமையுடன் போராடி அதற்கான துணிச்சலை கொண்டு அவற்றுக்கு வரும் தடையை நீ எதிர்த்து நில், புரிகிறதா? ஆகவே பொறுமையும் நிதானத்துடன் கூடிய நம்பிக்கையுடன் செயல்பட்டால் இந்த உலகமே உனக்கு கிடைத்த வெற்றி என்பதை நீ அந்த தருணத்தில் நிச்சயமாக உணர்வாய். உனக்கு வரும் கஷ்டங்களால் அதே நேரத்தில் மனச்சுமை அதிகமாகத்தான் தெரியும். ஆனால் நீ மனம் தளராது நின்றால் எல்லாம் பொடி பொடியாகி மாறி உனக்கு வெற்றி கனியாகத்தான் கிடைக்கும். உனக்கு கஷ்டத்தையும் பிரச்சனைகளையும் கொடுக்கும் நடுவில் நிர்கதியாக நிற்பதை உணர்கிறாயா? நீ நடுவில் எந்த துணையும் இல்லாமல் நிற்கதியாய் நிற்கிறேன் முருகா என்ற எண்ணத்தை முதலில் மறந்துவிடு. நான் சொல்வதை சற்று கண்ணை மூடி அமைதியுடன், மன அமைதியுடன், எதையும் யோசிக்காமல் சாந்தமாக மாறி அமைதியான சூழலை உனக்குள் கொண்டு வந்து விட்டாயா? அந்த நிமிடமே நீ நிற்கின்ற என் பிடியில் தான் உன்னை நான் இந்த முருகப்பெருமான் தாங்குகிறேன் என்பதை நீ மனதார உணர்வாய். ஆகவே எதற்கும் பயப்படக்கூடாது. எதையும் துணிந்து எதிர்த்து நிற்க கற்றுக்கொள். உனக்கான என் துணை என்றும் உண்டு. உன்னை நிச்சயம் நான் நல்வழிப்படுத்துவதற்காகத்தானே நான் உனக்காக அவதரித்திருக்கிறேன். இனி நீ வரும் வழிகள் எல்லாம் வெற்றியாய் இருக்கும் என் செல்லமே. உன்னிடத்தில் நான் கெட்டதை அனுமதிக்க மாட்டேன். நிச்சயமாக அதற்கு இந்த முருகப்பெருமான் முழு பொறுப்பு. உன்னை நான் வெற்றியின் பாதைக்கு அழைத்துச் செல்லப் போகிறேன். நான் என்று உன் கரம் பற்றினேனோ அன்று முதல் இன்று வரை உனக்கு நான் நன்மை மட்டும்தானே செய்து வருகிறேன். திகைப்படைய வேண்டாம். நடப்பது எல்லாம் நல்லதாகவே தான் நடந்து கொண்டிருக்கிறது, நல்லதாகவே தான் நடக்கும். ஏன் உனது வாழ்க்கையை ஏக்கங்கள் உள்ளதாக மாற்றியுள்ளாய்? ஏக்கங்கள் மனதை அழுத்தும். முதலில் அதை நன்றாக தெரிந்து கொள். அதை போய் உன் மனதில் அனுமதி அளித்துள்ளாய். ஏன் யாரும் இல்லை என்று புலம்புகிறாய்? ஏன் அதே சமயம் உன் மனமானது அன்பிற்காக ஏங்கி நிற்கிறது. எதிர்பார்ப்பின் தோல்வியே ஏக்கத்தின் ஆரம்ப கட்டம், புரிகிறதா? அதனால்தான் யாரிடமும் எதையும் அதிகமாக எதிர்பார்க்காதே. உன்னிடத்தில் என் செல்ல பிள்ளை, உன்னிடத்தில் என்ன இல்லை சொல் பார்க்கலாம். சற்று சிந்தித்துப்பார். உன்னிடம் அறிவுகள் இல்லையா? நல்லதொரு திறமைகள் இல்லையா? நல்லதொரு குணங்கள் தான் இல்லையா? இவற்றுள் எல்லாமே உன்னிடத்தில் கொட்டி கிடக்கும் பட்சத்தில் நீ ஏன் மற்றவரிடத்தில் அன்புக்காக ஏங்கி நிற்கின்றாய்? உன்னை எல்லோரும் முன் நீ காட்டும் அன்பை அலட்சியப்படுத்திய உள்ளத்திற்காகவா அல்லது அன்பிற்காக ஏங்கி நிற்கிறாய்? அவர்கள் உன்னை புரிந்து கொள்ளவில்லை என அறிந்தும் பின்னரும் உன் மனம் ஏக்கங்களாய் புண்ணாகி போகிறாய். என்னால் தாங்க முடியவில்லை. எது நிரந்தரம் என புரிய வைப்பதற்காகத்தான் சில நிகழ்வுகளை நான் முன்னே நிறுத்தினேன். இனிமேல் நான் அதை நிச்சயமாக அனுமதிக்க மாட்டேன். உன் கண்முன் போலியாக அன்பு கொண்டு இருப்பவர்களை திரையிட்டு காண்பிக்கப் போகிறேன். ஒரு நாள் உன் அன்பிற்காக அவர்கள் ஏங்கி நிற்கப் போகிறார்கள். அதுவும் நடக்கத்தான் போகிறது. உன் வாழ்வில், தொழிலில், குடும்பத்தில் என பல சறுக்கல்களை சந்தித்து உள்ளாய். போதும் என் செல்ல குழந்தையே, நீ போதும் துன்பப்பட்டது. இனி உனக்கு மிகப்பெரிய நன்மையானது உன் வீடு தேடி வரப்போகிறது. உன் முருகப்பெருமான் தருவதை வரப்பிரசாதமாக அன்புடன் பெற்றுக்கொள். நான் சொல்வதையெல்லாம் சில நேரங்களில் உன்னால் உணரத்தான் முடியும், பார்க்க முடியாது. எவ்வித அறிவுரைக்கும் ஆலோசனைக்கும் ஒத்து வராதவர்களை விட்டொழி. அவர்களை கண்டுகொள்ள வேண்டாம். ஏனென்றால் அவர்கள் எந்த ஒரு சூழலிலும் மாறமாட்டார்கள்.
கற்றுக்கொள்ளவும் கற்றுக் கொடுக்கவும் தான் நாம் பிறந்தோம். குறைகளை சொல்லி காயப்படுத்த அல்ல. தவறு என்றால் கற்றுக்கொடு, சரி என்றால் கற்றுக்கொள். ஆகவே நம்முடைய எண்ணங்களும் நம்முடைய நம்பிக்கைகள், பிரார்த்தனைகள் மற்றும் பேசும் வார்த்தைகள் நம் வாழ்க்கையை வடிவமைக்கின்றன. புரிகிறதா? ஆகவே வாழ்க்கை எப்போதும் அமைதியாக ஓட வேண்டும் என்று நினைக்க வேண்டாம். சில நேரங்களில் பல பேரினால் நம் வாழ்க்கை டென்ஷனாகும். பரவாயில்லை, எல்லாவற்றிலும் கொஞ்சம் நாம் கஷ்டத்தை அனுபவித்து தான் பார்ப்போமே, அப்பொழுதுதான் நமக்கு அதில் ஒரு அனுபவம் கிடைக்கும். ஆகவே அன்பு இல்லாமல் மனிதன் மனிதனாக இருக்க வாய்ப்பில்லை. அன்பு இல்லாமல் மனிதன் மனிதனாக இருக்க வாய்ப்பில்லை. அன்புதான் மனிதநேயம், அதுவே உயர் ஞானம். முடிந்தவரை உயிர்களிடத்தில் அன்பு செலுத்து என் செல்லமே. வாழ்வின் உண்மையான பொருள் அன்பு செலுத்துவதிலும் அன்பு செலுத்தப்படுவதிலுமே பொதிந்துள்ளது. சிலரிடம் சில விஷயங்களை புரிய வைக்கவே முடியாது. அவர்களாகவே உணர்ந்தால்தான் உண்டு. ஆரம்பத்தில் நான் சொல்வதை கேட்காமல் உன் மனம் போன போக்கில் சென்றாய். கடமையே என்று என்னை பூஜித்து வந்தாய். ஆனால் காலங்கள் பல கடந்து பல முறை அற்புதங்களை நிகழ்த்தி என்னை நீ புரிந்து கொள்ள வைத்தேன். நினைத்துப்பார், எப்படியோ வாழ்க்கையை நகர்த்தி கொண்டு வந்தாய் என் செல்லமே. ஓடிக்கொண்டே இருந்தாய். கீழே விழுந்த உன்னை இந்த முருகப்பெருமான் எனது கரம் கொண்டு இழுத்து வந்தேன். நீ எத்தனை முறை விழுந்தாலும் தோற்றதாக அர்த்தமில்லை, ஜெயித்து கொண்டுதான் வந்திருக்கிறாய். இதை முதலில் நினைவில் நிறுத்திக்கொள். பல பேர் வாழ்க்கையை வாழ்வதற்கு தைரியமில்லாமல் இன்றும் பல துயரங்களை அனுபவித்து வருகின்றனர். ஆனால் நீயோ அனைத்தையும் கடந்து இந்த முருகப்பெருமானே கதி என்று என்னை நம்பி என்னிடத்தில் பொறுப்புகளை ஒப்படைத்து சதா சர்வகாலம் என்னை விடாமல் பூஜித்து கொண்டு வருகிறாய். முருகா முருகா என்று உன்னை வழி நடத்தும் நான் தானே. உன்னை வாழ்க்கையில் வியக்கும் வண்ணம் உயர்த்துவதே எனது கடமையா அல்லவா? நான் இருக்கிறேன். நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே. அனைத்தும் என்னையே வந்து சேரும். எதுவாக இருந்தாலும் இந்த முருகப்பெருமானிடத்தில் சொல்லிவிட்டு செயல்படு. எந்த ஒரு காரியத்தில் இறங்கும் முன் அதில் முழு செயல்பாடுடன் செய். எப்படி நடத்த வேண்டும், எப்படி ஆரம்பிக்க வேண்டும் என்ற முதலில் ஒரு வரையறுத்துக்கொள். அந்த காரியத்தை செய்வதற்கு முன் அதை வரையறைத்து வைத்து கொண்டு செய்தால் உன் காரியங்கள் எல்லாம் நிச்சயமாக 100% வெற்றியாக முடியும். உனது கர்ம பலங்களை எல்லாம் விலக்கி இந்த முருகப்பெருமான் உன்னை வாழ வைப்பது எனது பொறுப்பு. பொறுமையாக இரு. நிழலாக என்றும் உனக்காக நீ செல்லும் இடமெல்லாம் இந்த முருகப்பெருமான் நான் உன் கூடவே தான் இருப்பேன். ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவ.